வணக்கம் மக்களே. கடந்த சில நாட்களாக இந்த தங்கத்தினுடைய விலை கூடியிருக்கு, குறைஞ்சிருக்கு, சில நேரம் திருப்பி கூடுது, சில நேரம் திருப்பி குறையுது. என்னதான் நடக்குது அப்படின்னு ஒரு விஷயம் மக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஆம், இலங்கையில் கடந்த வார தங்கத்தினுடைய நிலவரத்தின் அடிப்படையில் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கின்றேன். தங்கத்தினுடைய விலை கற்பனை செய்ய முடியாத வேகத்தில் உயர்ந்து கொண்டிருந்தது. இனி நம்ம பிள்ளைக்கு ஒரு பவுன் நகை கூட வாங்க முடியாதோ என்ற அச்சத்தில் நடுத்தர வர்க்க மக்கள் உறைந்து போயிருந்தார்கள் என்பதும் மிகப்பெரியதொரு உண்மை. ஆனால் நேற்று, அதாவது ஜனவரி 30 ஒரு மிகப்பெரிய திருப்பம் நிகழ்ந்திருக்கின்றது. இலங்கையின் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் பார்த்தால் தங்கத்தினுடைய விலை சடுதியாக குறைந்திருக்கின்றது. இது சாதாரணமாக ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் அல்ல, ஒரே நாளில் ஒரு பவுனுக்கு ஏறத்தாழ 30,000 ரூபாய் வரை குறைந்திருக்கின்றது. ஏன் இந்த திடீர் என்ற ஒரு மாற்றம், இவ்வளவு பெரிய சரிவு அப்படி என்பது ஒரு கேள்வி இருக்கின்றது. இனி விலை இன்னும் குறையுமா அல்லது மீண்டும் ஏறுமா என்ற கேள்வியும் இருக்கின்றது மக்களிடையே. கையில் பணத்தை வைத்துக்கொண்டு இப்போது நகை வாங்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த தகவல் மிக முக்கியமானதாக அமையும் அப்படி என்று நான் நினைக்கின்றேன். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கூறுகின்றேன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் சொல்ல போகும் தகவல்கள் அனைத்தும் மத்திய வங்கி வெளியிட்ட தரவுகள் மற்றும் சந்தை நிலவரத்தை வைத்து நான் செய்த கணிப்புகள் மட்டுமே. அதனால் வீடியோவை இறுதி வரை பார்த்துவிட்டு இந்த தகவல்களை வைத்து நீங்கள் தீர ஒரு தெளிவான முடிவை எடுங்கள். முதலாவதாக, இந்த 24 கேரட் தூய தங்கத்துக்கான விலைப்பட்டியலை சற்று கூர்ந்து கவனியுங்கள். கடந்த வாரத்தின் துவக்கத்தில், அதாவது ஜனவரி 19ஆம் தேதி ஒரு பவுன் தங்கத்தினுடைய விலை 3,71,000 ரூபாய் இருந்தது. அங்கிருந்து மிக வேகமாக உயர்ந்து கடந்த வியாழக்கிழமை ஒரு பவுன் விலை 4,40,260 ரூபாய் என்ற ஒரு உச்சத்தை தொடுகின்றது. நினைத்து பாருங்கள், ஒரே வாரத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஏற்றம் அப்படி என்ற விஷயத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனால் மறுநாளே விலை மளவளவென சரிந்திருக்கின்றது. 4,11,720 ரூபாய். கணக்கெடுத்து பார்த்தால் ஒரே நாளில் ஒரு பவுனுக்கு 28,540 ரூபாய் குறைந்திருக்கிறது. பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த தங்கத்தினுடைய விலை ஏற்றம் குறைவு. இந்த விஷயத்தை பார்த்து விலை ஏறியதற்கும் இப்போது திடீரென இறங்கியதற்கும் என்ன காரணம், அதை எளிமையாக நான் இந்த விஷயத்துல சொல்றேன், வடிவாக கேளுங்க. தங்கத்தின் விலை ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் காரணம் நம் உள்ளூர் வர்த்தகர்கள் அல்ல. அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உலக அரசியல் இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏன் விலை ஏறியது அப்படின்னு பார்த்தோம்னால், சென்ற வாரம் உலகையே பயமுறுத்திய 3 முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. ஒன்று, கிரீன்லாந்து விவகாரம். அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் கிரீன்லாந்து தீவுக்கான பனிப்போர் வெடித்திருக்கின்றது. தேவைப்பட்டால் இராணுவத்தை பயன்படுத்துவோம் என அமெரிக்கா மிரட்டியிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஈரான் வெனிசுலா பதட்டம், இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இன்னொரு பக்கம் ஈரான் எல்லையில் ஏற்பட்ட போர் பதட்டமும் வெனிசுலா அதிபரின் கைது விவகாரமும் நிலைமையை மோசமாக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி 4 பக்கமும் போர் வருமோ என்ற பயம் வந்ததால் தான் மக்கள் பாதுகாப்பிற்காக தங்கத்தை வாங்கி குவித்தார்கள். அந்த அச்சத்தில் தான் விலை தாறுமாறாக உயர்ந்திருக்கின்றது அப்படி என்று சொல்லப்படுகின்றது. ஏன் இப்பொழுது விலை குறைந்திருக்கின்றது அந்த விஷயத்தை பார்ப்போம். நேற்றைக்கு முன்தினம் நடைபெற்ற உலக பொருளாதார கூட்டத்தில் நாங்கள் போருக்கு செல்ல மாட்டோம், பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்வோம் என்று அமெரிக்க தரப்பில் அறிவிப்பொன்று வந்துவிட்டது. போர் வராது என்பது உறுதியானதும் சந்தையில் நிலவிய அந்த பதட்டம் தணிந்திருக்கின்றது. அந்த பயம் விலகியதால் தான் தங்கத்தினுடைய விலையும் உடனடியாக கீழே இறங்கி இருக்கின்றது. இதுதான் இதன் அடிப்படை காரணம். இப்போது இந்த வரைபடத்தை அவதானியுங்கள். உலக சந்தையில் தங்கத்தினுடைய விலை நகர்வை இது காட்டுகின்றது. பாருங்கள், செங்குத்தாக மேலே சென்ற கோடு இப்போது தலைகீழாக திரும்பி இருக்கின்றது. விலை 4,40,000 தொட்ட போது பெரிய முதலீட்டாளர்கள் போதும், நமக்கு நல்ல லாபம் கிடைத்து விட்டது என்று கருதி தங்கத்தை விற்று பணமாக்கி கொண்டார்கள். அவர்கள் ஒரே நேரத்தில் பெருமளவிலான தங்கத்தை விற்றதால் தான் விலை இவ்வளவு வேகமாக சரிந்திருக்கின்றது. தற்போதைய சூழலில் தங்கச்சந்தை இறங்குமாகவே காணப்படுகின்றது. அடுத்தது என்ன நடக்கும் அப்படி என்றுதான் மிகப்பெரியதொரு கேள்வி. விவரங்கள் இருக்கட்டும், சாமானிய மக்களுக்கு என்னுடைய உண்மையான ஆலோசனை இதுதான். அடுத்த சில நாட்களுக்கு விலை சற்று ஏறியும் இறங்கியும் காணப்படலாம். நீண்டகால அடிப்படையில் தங்கம் விலை மீண்டும் உயர்வதற்கே அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் 2 விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். திருமணத்திற்கு நகை வாங்குபவர்கள் விலை இன்னும் சற்று குறையும் போது சிறுக சிறுக வாங்கி வைப்பது புத்திசாலித்தனம். விலை உச்சத்தில் இருக்கும் போது மொத்தமாக வாங்குவதை தவிர்க்கவும். முதலீட்டாளர்கள் பயந்து போய் அவசரப்பட்டு விற்க வேண்டாம். இது ஒரு தற்காலிக சரிவுதான். மீண்டும் பழைய உச்சத்தை தொட வாய்ப்பிருக்கின்றது. பொருளாதாரம் என்பது கடல் எல்லை போன்றது. ஏறுவதும் இறங்குவதும் இயல்பு. பதட்டமிடாமல் திட்டமிடுவதுதான் சால சிறந்தொரு வழி. நண்பர்களே, இறுதியாக என்னிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது. தங்கத்தின் விலை குறைந்ததும் உடனே வாங்க வேண்டுமா அல்லது சந்தை முழுமையாக அமைதியாகும் வரை
காத்திருப்பது புத்திசாலித்தனமா? உங்கள் கருத்து என்ன? கீழே உள்ள கமெண்ட் பட்டியல பதிவு செய்யுங்கள். இந்த விவாதம் எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமையட்டும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். எக்ஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ்.